தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சத்யசீலனின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வைகர கிளாஸ்ல 51வது கிளாஸ். 51வது கிளாஸ். இதுல நம்ம பார்க்க போற சிற்றிலக்கியங்களை பார்ட் 2 பார்க்கறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிற்றிலக்கியங்கள் இன்ட்ரோ பார்த்துருப்போம். தென் சிற்றிலக்கியம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? தோது, பிள்ளைத்தமிழ். இது 3வது கிளாஸ். சாரி சிற்றிலக்கியங்கள்லயே நம்ம 3வதா என்னது பரணி இலக்கியங்களை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களாங்க? பரணினா என்ன, எப்ப பரணி பாடுவாங்க, எதை பேஸ் பண்ணி பரணி பாடுவாங்க, பரணி இலக்கியங்கள் என்ன இருக்கு, ஸோ இதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாட்டோட சேர்த்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஓகே, கவனிக்கலாமா? இலக்கிய குறிப்பு என்ன? பரணினா என்னங்க? ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு பாடுவது பரணி. என்னங்க? ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு பாடுவது பரணி. எதுல சொல்லியிருக்காங்க அப்படின்னா பன்னீர் பாட்டியல்ல இருக்கு. சரிங்க? ஸோ ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. அப்படின்னா என்ன? ஆனை, ஆனைனா யானைகள். அமர் இடை, அமர்னா போர். இப்போ போர்ல வந்து 1000 யானைகளை கொன்ற வீரனுக்கு பாடப்படுவதான் என்னது? பரணி. சரியா? எதுல சொல்றாங்க அப்படின்னு கேட்டா நமக்கு பன்னீர் பாட்டியல்ல சொல்லியிருக்காங்க. அப்ப பரணி இலக்கியத்துக்கு இலக்கணம் சொன்னது எது? பன்னீர் பாட்டியல். என்ன சொல்றாங்க? ஆனை 1000 அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி. ஓகேங்க, அதான் சொல்லிடுறோம். சரி, அந்த பரணினா என்னங்க அப்படின்னு கேட்டா, பரணி அப்படிங்கிறது எதுக்கான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரணி அப்படின்னா நாள் மீன் நட்சத்திரம் சொல்லுவாங்க. பரணின்னு ஒரு நட்சத்திரம் உண்டு இல்லைங்க? அந்த மாதிரி பரணி எதுக்கு அப்படின்னா காளி தெய்வம், யமன், போர், யானை இதுக்கெல்லாம் உரிய நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லப்படக்கூடியது. சொல்றாங்க பரணி என்ற நாள்மீன் காளியையும் யமனையும் தன் தெய்வமாக பெற்றது என்றும் அந்நாள்மீனால் வந்த பெயரே நூலுக்கு பெயராக வந்தது அப்படின்னு யார் சொல்றனா? ஊவேசா சொல்றாரு. ஏங்க, ஊவேசா சொல்றாரு. அதாவது பரணிங்கிறது எதை குறிக்கும்? இதுல பார்த்தோம் இல்லையா, எதோட தொடர்புடையதுன்னா பேய், யானை, யமன், காளி இந்த மாதிரி தெய்வத்தோட எல்லாம் தொடர்புடையது. பேய், யமன், காளி, என்னது போர், யானை இதோட தொடர்புடையது என்னன்னா பரணி நட்சத்திரம். ஸோ இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற இதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் தாத்தா ஊவேசா என்ன சொல்றாரு? இதனாலதான் இது பரணி இலக்கியம்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகேங்க. போர்க்கள தெய்வமான கொற்றவையை பாடும் நூல் பரணி. இந்த இதுல வந்து நிறைய இடங்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா போர் தெய்வம், அதாவது போருக்கே உரிய தெய்வமான கொற்றவை இருப்பாங்க இல்லையா, கொற்றவையை பாடக்கூடியதுதான் என்னது? இந்த பரணி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல நிறைய இடத்துல கொற்றவையை வணங்குற மாதிரி, போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய உடல்களை சாப்பிட்றதுக்கு நிறைய பேய்கள் வரும் போர்க்களத்துல. அந்த பேய்கள் காளி தெய்வத்தோட பேசுற மாதிரி. ஸோ இதெல்லாம் என்ன இருக்கும்? இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்க? காளி தெய்வத்தோட பேசுற மாதிரிலாம் இங்க வந்து இருக்கும். சரியா? ஸோ இப்போ அந்த கொற்றவையை பத்தி இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, கொற்றவைக்குரிய நாள் பரணி. திரும்ப அதே தான் நிறைய விஷயம் புக்ல இருக்க எடுத்து கொடுத்துருவோம். சரிங்க. இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ பரணினா என்னங்க? பரணிங்கிறது ஒரு நட்சத்திரம். அது எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதோட? காளி, கொற்றவை, யமன், போர், பேய், போர் இதோட தொடர்புடையது. சரியா? அதனாலதான் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்றவர் யாரு? ஊஎஸ் சொல்லியிருக்காரு. சரிங்களா? ஓகே, இப்போ இந்த என்ன சொல்றது அப்படின்னா நமக்கு பொருணர் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி படிச்சிருப்போம். சரிங்க? பொருணர் அப்படின்னு படிச்சிருக்கோங்க. ஏன் ஒருக்கா பொருணர் ஆற்றுப்படையில என்னங்க? பொருணர் ஆற்றுப்படையில ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர்னு சொன்னோம் இல்லையா? அதுல போர்க்களம் பாடுவோர்லயே இன்னொன்னு யார் இருப்பா? பரணி பாடுபவர் அப்படின்னு இருக்காங்களாம். சரிங்க? யார் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்னா நச்சினார்க்கு இனியர். உச்சி மேற்கோள் புலவர் நச்சினார்க்கு இனியர்னு ஒருத்தரை படிச்சிருப்போம் இல்லையா? இந்த நச்சினார்க்கு இனியர் என்ன சொல்லலாம்னா பொருணர்கள்லயே ஏற்களம் பாடுவோர், போர்க்களம் பாடுவோர், பரணி பாடுவோர் 3 பிரிவு உண்டு. இதுல பரணி இலக்கியத்தை வந்து இந்த மாதிரி வகையில சேர்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பரணி எப்படி எந்த பாவைகள் எழுதுவாங்கன்னு கேட்டா 2 அடி கலித்தாழிசையில எழுதுறது. கலித்தாழிசை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா, கலித்தாழிசை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா பாவகை. கலிப்பாவுல ஒரு விஷயம். துறை தாழிசை விருத்தம் இருக்கும். வெண்பா, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா இருக்கா? கலிப்பாவுல தாழிசைய சேர்த்து பாடுறது. 4 வகை பாக்கள் படிக்கிறோமா? வெண்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, ஆசிரியப்பா. அது மாதிரி துறை, தாழிசை, விருத்தம்னு சொல்லி பாயினங்கள் இருக்கும். இதுல கலிப்பாவையும் தாழிசையும் சேர்த்து படிக்கிறது என்னது? கலித்தாழிசை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கலித்தாழிசையில இவங்க என்ன சொல்றாங்க? 2 அடி கலித்தாழிசை. அதாவது ஒரு பாட்டுங்கிறது 2 லைன்ல தான் இருக்கும். சரியா? நம்ம கண்ணி படிப்போம்ல, சேம் அதே கான்செப்ட். 2 கலித்தாழிசையில படிக்கிறது. சரியா? அந்த பாட்டை கீழே படிப்போம். பாத்துருமே, அவ்வளவுதானே. எக்ஸாம்பிளுக்கு எப்படி கீழே பாத்துட்டோம்னா முடிஞ்சுல. 2 அடி கலித்தாழிசைன்னு இருக்கு பாருங்க. இந்த 2 சேர்ந்தா ஒரு லைன், இந்த 2 சேர்ந்தா ஒரு லைன். ஏன்னா இது ஒரு லைன், இது ஒரு லைன். மொத்தமே இந்த ஒரு பாட்டு. இப்போ முதல் பாடல் இருக்காங்க. முதல் பாடல் வந்து 2 லைன் தான்.
இது ஒரு லைன், இது ஒரு லைன். அதாவது ஃபுல்லா இருக்கும். இத மடிச்சு கீழ எழுதியிருக்கும். சரிங்க. என்னைக்குமே பாட்டு வந்து இப்படி கீழ கொஞ்சம் தள்ளி இருக்குன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் லைனோட கன்டினியூட்டி தான். ஓகேவா? நமக்கு தெரியும்ல? ஓகே. அப்போ இது ஒரு லைன், இது ஒரு லைன். இது ஒரு லைன், இது ஒரு லைன். அதான் 2 அடி, 1 அடி. இது 1 அடி, இது 1 அடி. அப்போ ஒரு தாழிசை அப்படின்னு சொல்லும்போது 2 அடியில எழுதியிருக்காங்க. அதான் 2 அடி கலித்தாழிசை. சரியா? ஓகே. ஓகே. இப்போ பரணி அப்படின்னா எதுக்காக பாடுறோம்னு சொன்னோம். அடுத்து பரணியில ஒரு விஷயம் உண்டு. என்னன்னா, ஜெயிச்ச வீரனை பத்தி தான் உள்ள புகழ்ந்து பாடுவாங்க. ஆனா நூலுக்கு பேர் எதுல வைப்பாங்க? தோற்ற நாட்டோட பேர் வைப்பாங்க. சரிங்க. தோற்ற நாட்டுடைய பேரை வச்சு உள்ள எதை வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஜெயிச்ச வீரனுடைய பேர் உள்ள இருக்கும். சரிங்களா? இதுதான் இப்ப கலிங்கத்து பரணின்னு சொல்றோம். கலிங்கத்து பரணியில தோல்வி அடைஞ்சது யாரு அப்படின்னு கேட்டா, கலிங்க நாட்டு மன்னன் அனந்தபத்மன். ஜெயிச்சவர் யாருன்னு கேட்டா, கருணாகர தொண்டைமான். யாரு? குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதியான கருணாகர தொண்டைமான் ஜெயிச்சாரு. கருணாகர தொண்டைமானத்தான் கலிங்கத்து பரணியில சொல்லியிருக்கோம். ஆனா தோல்வி அடைஞ்சது யாரு? கலிங்க நாடு. அப்போ பாருங்க, தோல்வி அடைஞ்ச நாட்டோட பேர்ல ஜெயிச்ச வீரனை பத்தி உள்ள பாடுறது. இதுதான் என்னதுங்க? கலிங்கத்து பரணி. சரியா? சோ அந்த மாதிரி பரணி இலக்கியம் அப்படிங்கிறது இப்படித்தான் பாடுவாங்க. இப்போ சமீப காலங்கள்லாம் வெற்றியை பத்தி பாடக்கூடிய பரணி நிறைய வந்துருச்சு. புரட்சி தலைவி பரணி, திராவிடத்து பரணி. ஸோ இந்த மாதிரி பரணிகள்லாம் பின்னாடி வந்தது நிறைய இருக்கு. சரிங்களா? அதில் வெற்றியை பற்றி வெற்றி பெற்றவரை வச்சு பாடுறது. ஸோ பொதுவாக முன்னாடி வந்து இந்த மாதிரி பரணிகள் தான் பாடுவாங்க. ஓகே, சரி பாப்பமா. என்னென்ன பரணிங்க இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, முதல் பரணி வந்து கலிங்கத்து பரணிங்க. எதுங்க? கலிங்கத்து பரணி முதல் பரணி ஜெயங்கொண்டா. அவரை பத்தியும் அவரோட பாட்டம் தான் பார்க்க போறோம். சரியா? முதல் பரணி என்ன? கலிங்கத்து பரணி. அப்புறம் ஒட்டக்கூத்தர் பாடுன தக்கையாக பரணி. இவங்கெல்லாம் சமகாலத்தவர் தான். ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், தென் கம்பர், இவங்கெல்லாம் யாரு? ஒரே காலம். சரியா? அப்படி இருக்கையில தக்கையாக பரணி இருக்கு. வீரபத்திரன் அவரை வச்சு பண்ணது. ஸோ கலிங்கத்து பரணி நம்ம பார்க்க போறோம். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார், தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர், கொப்பத்து பரணி ஆசிரியர் பேர் தெரியல, அஞ்ஞான வதை பரணி, மோகவதை பரணி வந்து தத்துவராயர், பாசவதை பரணி வைத்தியநாத தேசிகர், சீனத்து பரணி பாலசுப்ரமணியன். இண்டோ சைனா வார் பத்தி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இண்டோ சைனா வார் பத்தி எழுதுனதான் சீனத்து பரணி. ஓகே, அப்படி இந்த மாதிரி நிறைய பரணிகள் இருக்குங்க. ரொம்ப முக்கியமான சில பரணி தான் எடுத்திருக்கோம்னா. ஓகே, இதுல இந்த கலிங்கத்து பரணியில யாரை பத்தி பாடிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, கருணாகர தொண்டைமானை பத்தி பாடிப்பாங்க. கருணாகர தொண்டைமானோட சிறப்பு பாடப்பட்டிருக்கும். இதுல தோல்வி அடைஞ்ச மன்னர் யாருங்க அப்படின்னா, கலிங்க மன்னன் ஆனந்தபத்மன். சரிங்களா? கலிங்க நாட்டு மன்னன் ஆனந்தபத்மன் வந்து ஜெயிச்சிருப்பாரு, தோல்வி அடைஞ்சிருப்பாரு. ஜெயிச்சது யாருன்னா, சோழ நாட்டு படைகளை தலைமையேற்று போயிட்டு இருந்த கருணாகர தொண்டைமான். அப்ப சிறப்பிச்சு பாடினது கருணாகர தொண்டைமான. சிறப்பிச்சு பாடினது யாருங்க? கருணாகர தொண்டைமான. யாரோட பேர்ல எழுதியிருக்கோம்னா, தோல்வியடைஞ்ச மன்னனான கலிங்க நாட்டு மன்னனுடைய பேர்ல, கலிங்க நாட்டு பேர்ல எழுதியிருக்கோம். அதுதான் அது கலிங்கத்து பரணி. சரி, இப்ப கலிங்கத்து பரணி முதல் பரணி செங்கொண்டார் எழுதியிருப்பாரு. ஸோ அவரோட சமகாலத்தவரான ஒட்டக்கூத்தர் எழுதினது தக்கையாக பரணி. கொப்பத்து பரணி இருக்கு. தத்துவராயர் எழுதின அஞ்ஞானவதை பரணி, மோகவதை பரணி. வைத்தியநாத தேசிகர் எழுதின பாசவதை பரணி. அடுத்து இண்டோ சைனா வார் பத்தி சீனத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு மூபி பாலசுப்ரமணியம் அவர் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பரணிகள் வந்து இருக்கு. ஓகேவா? முதல்ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, முதல் பரணியான கலிங்கத்து பரணி எழுதினவர் ஜெயங்கொண்டார். ஸோ அந்த ஜெயங்கொண்டாரை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? ஜெயங்கொண்டார்னா யாரு? அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு? ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பாட்டு. சரிங்களா? ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி ஏற்றினார். சொந்த ஊர் எங்கன்னா திருவாரூர், தீபங்குடி. சரிங்க, திருவாரூர் பக்கத்தில் தீபங்குடி தான் அவரோட சொந்த ஊர். காலம் வந்து 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, ஓகே. இந்த கலிங்கத்து பரணி எழுதின ஜெயங்கொண்டார் இருக்கார் இல்லையா, யார்கிட்ட வேலை பார்த்தாருன்னா, முதலாம் குலோத்துங்க சோழன் கிட்ட அவை புலவரா இருந்தாரு. யார்கிட்டங்க? முதலாம் குலோத்துங்க சோழன் கிட்ட அவை புலவரா இருந்தாரு. அப்படி முதலாம் குலோத்துங்க சோழன் கிட்ட அவை புலவரா இருக்கும்போது, அந்த முதலாம் குலோத்துங்க சோழன படைத்தளபதி தான் யாரு? இந்த கருணாகர தொண்டைமான். இந்த கருணாகர தொண்டைமான் தான் யாரை ஜெயிச்சாரு அப்படின்னாக்க, நமக்கு கலிங்க மன்னனை ஜெயிச்சார். ஓகேவாங்க? இவரை பத்தி படிக்காரு. சரி, ஜெயங்கொண்டார் முதலாம் குலோத்துங்க சோழன் கிட்ட அவை புலவரா இருந்திருக்காரு. இவர் எழுதின நூல்கள் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா, தீபங்குடி 10, இசையாயிரம், மடல் உலா. இது கேட்ட கொஸ்டின், இசையாயிரம்லாம். சரிங்களா? ஓகே, அப்போ இவர் எழுதின நூல் என்ன? தீபங்குடி 10, இசையாயிரம், மடல் உலா. சரி சார், உலா மடல். ஓகேவாங்க? உலா மடல் வருங்க. சாரி.
ஓகேவா? புலாமடல். இவரோட சமகாலத்தவர் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னது, ஒட்டக்கூத்தர் இருப்பாரு. சரிங்க, ஓகேங்க. இந்நூல்ல எவ்வளவு கலித்தாளிசைகள் இருக்கு அப்படின்னு கேட்டா 599. ஸோ இது முன்னாடி கேட்ட கொஸ்டின். சரிங்க, ஸோ இதுல வந்து 599 கலித்தாளிசைகள் இருக்கும். அதாவது ஒரு கலித்தாளிசைன்னு சொல்லும்போது 2 அடிகள் இருந்துச்சு இல்லையா, 2 அடி கலித்தாளிசைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி 599 கலித்தாளிசைகளை பாடப்பட்டது. ஓகே, இப்போ இதுல ஆனந்தவர்மன் சொல்லியிருப்பாங்க, எல்லாம் ஒண்ணுதான். சரிங்க, ஸோ கலிங்க நாட்டு மன்னன் ஆனந்தவர்மன் அல்லது ஆனந்தபத்மன், அவரை ஜெயிக்க யார் போயிருக்கா அப்படின்னா கருணாகர தொண்டைமான் ஜெயிச்சிட்டாரு. இந்த கருணாகர தொண்டைமான ஜெயிச்சுட்டு இருந்த கருணாகர தொண்டைமான ஜெயங்கொண்டார் என்ன பேர்ல சொல்றாரு, வாண்டையார் கோன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, கருணாகர தொண்டைமான ஜெயங்கொண்டார் என்ன பேர்ல சொல்லியிருக்காரு அப்படின்னா வாண்டையார் கோன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்து இவர் எழுதின நூல் இருக்கு இல்லையா, இவர் எழுதின நூல் வந்து நமக்கு கலிங்கத்துப்படி ரொம்ப ஃபேமஸான ஒன்று. ஸோ இது நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. முக்கியமா பலவட்டோட சொக்கநாதர் என்ன சொல்றாரு, பரணிக்கு ஓர் ஜெயங்கொண்டான் அப்படிங்கிறாரு. என்னங்க, பரணிக்கு ஓர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்றது யாரு, இது பலவட்டோட சொக்கநாதர். இல்ல ஒட்டக்கூத்தர் என்ன பாடியிருக்காரு, தென் தமிழ் தெய்வ பரணி, தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு பாடுறாரு. பரணிக்கோ ஜெயங்கொண்டார்னு சொன்னது பலவட்டோட சொக்கநாதர் சொல்லியிருக்காரு. தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் சொல்றாரு. சரிங்களா? சரி, இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்போமா, அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்களா? சரியா? இன்னொரு கொஸ்டின் பார்ப்போமா, என்ன கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா இதை பத்தி பாராட்டினா கேட்போமா, எனக்கு பிடித்தமான ஒரு இலக்கியம் உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னது யாரு? நம்ம பள்ளி புத்தகத்துல இருக்கிறதா, ஆன்சர் தெரிஞ்சிருக்கோம், கண்டிப்பா கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? அதாவது எனக்கு பிடித்தமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னது யாரு? தமிழ்நாட்டில் உள்ளவர் தான், தமிழ் அறிஞர்ல ஒருத்தர் தான். சரிங்களா? ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுறோம். ஓகே, சரி பார்ப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஜெயங்கொண்டாரை பத்தி பார்த்தோம். ஜெயங்கொண்டார் 11 அல்லது 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஊர் எந்த ஊரு, தீபங்குடி. அதனால இவர் என்ன எழுதியிருப்பார், தீபங்குடி 10, இசையாயிரம், புலாமடல் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இவர் முதலாம் குலோத்துங்க சோழன் கிட்ட அவை புலவரா வாழ்ந்தாரா? அப்படி இருக்கும்போது தான் முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படைத்தளபதியான கருணாகர தொண்டைமானை பத்தி எழுதியிருக்கிறார். சரியா? இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னா சமகாலத்தவர்னு எடுத்துக்கிட்டா ஒட்டக்கூத்தர், கம்பர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. சரியா? அடுத்து இவர் எழுதின கலிங்கத்து பரணியில கருணாகர தொண்டைமான என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா வாண்டையார் கோன் அப்படிங்கிறாரு. என்னங்க, வாண்டையார் கோன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஜெயங்கொண்டார பரணிக்கு ஓர் ஜெயங்கொண்டான், பரணினாலே ஜெயங்கொண்டான் தான்யா அப்படின்னு சொன்னவர் யாரு, பலபட்டடை சொக்கநாதர் சொல்லியிருக்காரு. தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு சொன்னது யாரு, தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னவர் ஒட்டக்கூத்தர். சரியா? நான் கேட்ட கொஸ்டின், எனக்கு பிடித்தமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணியே அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்ட ஆன்சர் பண்ணிருங்கன்னா மறக்காம. நல்லது. சரி, இப்ப நம்ம அடுத்து பார்ப்போமா. இப்போ ஸ்கூல் புக்கில் இருக்க பாட்டை நீங்கள் படிக்க போறீங்க. சரிங்க, ஸ்கூல் புக்கில் இருக்க பாட்டு சூப்பரான ஒரு பாட்டு, மீனிங் எல்லாமே கீழே கொடுத்தாச்சு. சரிங்க, மீனிங் வந்து கீழே கொடுத்துருக்கு. சரியா? ஸோ இதில் வந்து பார்ப்போம். கலிங்க படையின் நடுக்கம், கருணாகர தொண்டைமான் போறாரு. வேளப்படை, அதாவது சோழர்கள் அப்படின்னாலே வேளப்படை தான், யானைப்படை வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஸோ அந்த வேளப்படையோட கலிங்கம் போறாரு. கலிங்கம்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒடிசா பகுதி. ஸோ போயாச்சு, அங்கே போர் நடக்கு. போர்ல கலிங்க வீரர்கள் எப்படி பயந்து ஓடுறாங்க அப்படின்னு பார்க்குமா. எதுகொல் இது மாயை, ஒன்றுகொல் எரிகொல் மரளிகொல் ஊழியின் கடை, அதுகொல் என அலரா இருந்தனர் அல்லது குலதியோடு ஏழ்கலிங்கரே. பாப்பாங்க, எதுகொல் இது மாயை, ஒன்றுகொல் எரிகொல் மரளிகொல் ஊழியின் கடை, அதுகொல் என அலரா இருந்தனர் அல்லது குலதியோடு ஏழ்கலிங்கரே. ஓகே, என்னங்க, நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள், அதாவது சோழ நாட்டு வீரர்கள் கருணாகர தொண்டைமானோட தலைமையில அவ்வளவு வேகமா அட்டாக் பண்றாங்க. இதை பார்த்தோன்னு கலிங்க நாட்டு வீரர்கள் கேட்கிறாங்களாம், எதுகொல் இது மாயை, யாரா இவங்களாம், மாயத்தோற்றம் மாயாவிகள் மாதிரி இருக்காங்களே, மாயத்தோற்றம் மாதிரி திடீர்னு இங்க நிக்கிறாங்க, அடுத்து பார்த்தா அங்க நிக்கிறாங்க, வேக வேகமா போய் சண்டை போடுறாங்களே, இவங்க மாயாவிகளா, அதான் ஒரு மாயவித்தை தெரிந்தவங்களா, இவ்வளவு வேகமா சண்டை போடுறாங்களே அப்படின்னு. ஒன்றுகொல் எரிகொல் மரளிகொல் ஊழியின் கடை. மரளி அப்படின்னா என்ன, யமன். யமன், அதாவது ஊழியின் கடைனா, ஊழினா நீண்ட காலம் இல்லையா, ஒரு இது முடியும் போது ஒரு ஊழி, அதாவது இந்த உலகம் அழியும் போது இறைவன் வந்து எரி, என்னது எரினா நெருப்பு, நெருப்பை அனுப்பிதான் இந்த உலகத்தை அழிப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இயற்கையாலதான் உலகம் அழியுங்கிறது எல்லா மத இலக்கியம் சொல்லக்கூடிய ஒண்ணுதான். ஸோ இப்போ இயற்கை அந்த உலகத்தோட கடைசி பகுதி வரும்போது உயிர் எடுக்கிறதுக்காக யமனா எதை அனுப்புவாங்களாம், நெருப்பு அனுப்புவாங்களாம். அப்படிப்பட்ட நெருப்பு தான் இவங்களா, இவ்வளவு வேகமா சண்டை போடுறாங்க, இவ்வளவு வேகமா அடிக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க. எதுகொல் இது மாயை, ஒன்றுகொல் எரிகொல் மரளிகொல் ஊழியின் கடை, இதுவென
பார்த்து பயப்படுறாங்க. இறைவன் உலகத்தை கடைசி அழிக்கும் போது உலகத்தோட இறுதி கட்டத்துல நெருப்பை அனுப்பிதான் உலகத்தை அழிப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நெருப்பு தான் இவங்களா? இவங்க தான் இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய அந்த வீரர்கள்லாம் எங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு யமனா வந்தவங்களா? இவ்வளோ வேகமா சண்டை போடுறாங்க, இவ்வளோ வீரத்தோட ஆவேசத்தோட சண்டை போடுறாங்களேன்னு கலிங்க நாட்டு வீரர்கள் அதுகொல் என அலறா எரிந்தனர். அலதி கொலதியோடு ஏழ்கறிஞரே என்ன சொல்றாங்க? அப்படியே அலறிக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சத்தம் போட்டுட்டு அங்கங்க ஓடுறாங்க கலிங்க நாட்டு வீரர்கள். தமிழ்நாட்டு வீரர்களை பார்த்து இவங்கள மாயத்தோற்றம் உள்ளவங்களா, இல்ல உலகத்தையே அழிக்கிறதுக்கு இறைவன் கடைசியா நெருப்பு அனுப்புவார்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட நெருப்பு வடிவமா, எங்களெல்லாம் கொல்றதுக்கு வந்த யமனா அப்படின்னு நினைச்சு பயந்து போய் அங்க இங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கலிங்க நாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டு வீரர்களை பார்த்து பயப்படுறாங்க. சரி, அடுத்தது பார்ப்போமா? அவங்க எப்படி தப்பிச்சு போறாங்கன்னு பாருங்களேன். கலிங்க தோற்று சிதைந்தோட வழிவர் சிலர், கடல் பாய்வர், வெங்கரி மறைவர் சிலர், வழிதேடி வன்பிலம் இழிவர் சிலர், சிலர் தூறு மண்டுவர், இருவர் ஒரு வழி போகலின்றியே. பாருங்களேன் எப்படி இருக்கு. வழிவர் வழிவர்னா அப்படியே மெதுவா படையில இருந்து நைஸா வெளியில ஓடிடுறது. சரியா? யாருக்கும் தெரியாம அப்படியே சைட்ல தப்பிச்சு போறது. ஓகேவா? வழிவர் சிலர். கடல் பாய்வர், சில பேர் கடலுக்குள்ள போய் குதிச்சிடுறாங்க. நான் கடலுக்குள்ள குதிச்சு முடிஞ்சா தப்பிச்சு போறேன், இல்ல கடலுக்குள்ள செத்து போறேன், இவங்க கிட்ட நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ள போறாங்க. அதாவது சோழ நாட்டு வீரர்களோட வீரத்தை பார்த்து பயந்து போறாங்க பாருங்க. வழிவர் இந்த இடத்துல இருந்து நழுவி போறவங்க, அந்த கூட்டத்துல இருந்து மெதுவா நழுவி வெளியில போறாங்க. கடல் பாய்வர் கடலுக்குள்ள போய் குதிச்சிடுறாங்க, என்ன விட்டுருங்கன்னு. வெங்கரி மறைவர், வெங்கரி கரினா யானை, யானை இல்லையா? யானை, யானைக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்களாம். சரிங்க, எங்களை காப்பாதுன்னு சொல்லி யானை பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு. சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர் சிலர். வன்பிலம்னா என்னன்னா இந்த குகைகள் இருக்கு இல்லையா, இந்த மலைகள் இருக்கக்கூடிய குகைகள், அதுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சரிங்க. தூறு மண்டுவர், தூறுனா என்ன? புதர் செடிகள் இருக்குல்லையா, பெரிய பெரிய புதர் செடிகளா இருக்கலாம், அதுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்களாம். சரியா? மண்டுவர்னா அந்த பக்கம் போய் ஒதுக்கிறாங்க, மறைஞ்சுக்கிறாங்க. சரிங்க. இருவர் ஒரு வழி போகலின்றையே, நான் தப்பிச்சா போதும் போறாங்க, நீ வா நம்மளும் போவோம், நின்றுலாம் கூட்டு போகல, ஒருவர் போற வழியை பார்த்து இன்னொரு பக்கம் போகல, எனக்கு எங்கேயா தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு போறாங்க. இருவர் ஒரு வழி போகலின்றேன்னா ஒருவரை பார்த்து ஒருவர் பின்னாடி போகல, ஒருவர் நின்று இன்னொருத்தரை கூட்டும் போகல, நான் தப்பிச்சா போதும்னு ஓடுறாங்க. சரிங்க, எப்படின்னு பாருங்க. வழிவர் அதான் என்ன பண்ணாங்க, கூட்டத்துல இருந்து அப்படியே தப்பிச்சு மெதுவா நழுவி போயிட்டாங்க. கடல் பாய்வர் கடலுக்குள்ள விழுறாங்க. வெங்கரி மறைவர் யானைக்கு பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறாங்க. அடுத்து சிலர் வழி தேடி வன்பிலம் இழிவர், வன்பிலம் என்னது, குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. சிலர் புதருக்குள்ள போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஆனா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் போகல, தப்பிச்சா போதுன்னு ஓடிட்டாங்க. சரியா? ஓகே, இப்படி போறாங்களா? அடுத்துங்க. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறிவி அஞ்சினர், அருவர் வருவர் என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே. சரிங்க. ஓகே, இதுல பாப்போமா? ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், ஒருவரை விட ஒருவர் நான் தப்பிச்சா போதும், உன்னை விட நான் வேகமா ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன துரத்திட்டு வரவங்க ஒன்ன வேணா பிடிச்சுக்கிட்டு நான் ஓடிடுறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. சரியா? ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர். வெறுவினாலே பார்த்து பயப்படுறோம். எப்படின்னா, இப்போ ஒருத்தர் போறாரா, பின்னாடி ஒருத்தர் ஓடி வர்றாரு, ஓடி வரும்போது அவருடைய நிழல் முன்னாடி விழுதா, நிழலை பார்த்தோன்னே பயப்படுறாங்க. இதுக்கு அருவர் வருவர் என, அருவர்னா யாரு? தமிழர்கள், அதாவது சோழ நாட்டு வீரர்கள். ஏன்னா இப்போ ஒருத்தர் போறாரு, இவரும் கலிங்க நாட்டு வீரர் தான், பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவரு கலிங்க நாட்டு வீரர் தான், அவரோட நிழல் முன்னாடி படுதா, ஐயோ நம்மளை யாரோ துரத்தி வர்றாங்க, வேகமா ஓடுறாங்க, நின்று திரும்பி கூட பார்க்கலாம். புரியுதாங்க? ஒரு கலிங்க வீரர் பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. ஒருவேளை அருவர்னா யாரு? சோழ நாட்டு வீரர், தமிழர்னு கொடுத்திருப்பாங்க மீனிங். சரியா? சோ அப்போ சோழ நாட்டு வீரர் தான் துரத்தி வர்றாங்கன்னு சொல்லி திரும்பி கூட பார்க்காம பயந்து ஓடுறாங்க. ஆனா ஓடுறவரும் கலிங்க நாட்டு வீரர் தான், பின்னாடி வர்றவரும் கலிங்க நாட்டு வீரர் தான். சரிங்க. அபயம் அபயம் என நடுங்கியே, ஐயோ அபயம் அதான் ஆபத்து ஆபத்துன்னு பயந்து ஓயே இப்படி ஓடுறாங்க. ஒருவர் ஒருவரின் ஓட முந்தினர், உடலின் நிழலினை வெறுவி அஞ்சினர், அருவர் வருவை என இறைஞ்சினர், அபயம் அபயம் என நடுங்கியே, இப்பெல்லாம் தப்பிச்சு பொழைச்சு ஓடுறாங்க. சரியா? ஓடி போய் எங்க என்ன பண்றாங்க? அடுத்துங்க. மலைகள் அதிர்வன போல் உடன்றன, வளவன் விடுபடை வேளம் என்று இருள் முல்லைகள் நுழைவர்கள் போரில் இன்று நம் முதுகு செய்யும் உபகாரம் என்பரே. சூப்பராங்க. மலைகள் அதிர்வன போல, மலைகள் மழை வந்தா இடிச்ச தொடங்குதுல, அது மாதிரி உடன்றன, எது கர்ச்சிக்குது அப்படின்னு கேட்டா, வளவன் விடுபடை வேளம். வளவன்னா சோழன், கிள்ளி வளவன், செம்பியன், இதெல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்க. சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன், காவிரி நாடன், நீர் நாடன் அப்படிலாம் சொல்லுவோம்ல. வளவன்னா யாரு? சோழன். வேளம்னா என்னது? யானை.
யானைப்படை. சரியா? இந்த யானைகள் அதாவது வளவனின் சோழ நாட்டுடைய யானைப்படைகள் எப்படி சத்தம் போடுது அப்படின்னா, மலைகள் அதிர்வது போல, மழை நேரத்துல இடி இடிக்கலையா, மழை நேரத்துல வரக்கூடிய இடிச்சத்தம் போல, இடிச்சத்தம் எதிரொலிக்கிறது போல இங்க இருக்க யானைகள் எல்லாம் கத்துது. இதை பார்த்து இவங்க எல்லாம் எங்க போறாங்க? முழைகள் அப்படின்னு சொன்னா குகைகள், இருள் முழைகள். அதாவது இந்த இதெல்லாம் கத்துதுன்னு சொல்லிட்டு இருள் வெளிச்சமே இல்லாத குகைகளுக்குள்ள போய் நுழையிறாங்க. தப்பிச்சா போதுன்னு போரில் இன்று நம் முதுகு செய்யும் பொயாரம் எண்ணிரு, தப்பிச்சா போதுன்னு புறமுதுகு காட்டி ஓடுறாங்க. சரிங்க? இப்போ பார்த்தலையா, சில பேர் தப்பிச்சு போறாங்க, கடலுக்குள்ள போறாங்க, யானை பின்னாடி ஒளியிறாங்க, புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, பயந்து ஓடுறாங்க, ஒருத்தர் நின்று ஒருத்தர் கூப்பிட்டு போகல, பின்னாடி வர்றவரோட நிழலை பார்த்து பயப்படுறாங்க. அடுத்துங்க பார்த்தோமா, இப்படியே ஒன்றா பார்த்து அங்கே இதெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க கோயிலெல்லாம். சரியா? இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு திரும்ப சோழ நாட்டு வீரர்கள் வருவாங்க. இப்படி போனாங்க இல்லையா? இப்படி போனவங்க சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா? சோழ நாட்டு வீரர்கள் தேடி போய் கண்டுபிடிக்கிறாங்க. தேடி போய் கண்டுபிடிச்சோன்னா என்ன பண்ணாங்க? தங்களோட கவசங்கள்லாம் கழட்டி போட்டாங்க. வெள்ளை கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? அப்போ சொன்னாங்களாம், ஐயா நாங்களாம் யாருன்னா சமணர்கள், நாங்கள் இந்த பக்கமாக போனோம், நாங்களாம் இந்த பக்கமாக போனோம், போரை பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சோம், எங்களுக்கு இந்த போருக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்லாம் போய் சொல்லி பார்த்தாங்களாம். சரியா? இன்னும் சில பேர் தங்களுடைய ஷர்ட்லாம் கழட்டி வச்சுன்னு பண்ணலாம், நாங்களாம் பாணர்கள், இசைக்கலைஞர்கள், இந்த பக்கம் போனோம், உங்களுக்கு போரை பார்த்து பயந்து தான் நாங்கள் ஒதுங்கினோம், எங்களுக்கு இந்த போருக்கு சம்மந்தம் இல்லைன்னு கலிங்க நாட்டு வீரர்கள் நிறைய பேர் போய் சொன்னதாகவும், அதுக்கடுத்து சோழ நாட்டு வீரர்கள் அவங்கள பிடிச்சிட்டு வந்து அவங்களாம் ஜெயிச்சதாகவும் சொல்லப்படுது. சரிங்க? ஒரு பெரிய பகுதிங்க. ஸோ இப்படி ஜெயிச்சதுக்கு அப்புறமா இரவு நேரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா உடல்கள் குவிஞ்சு இருக்குது. எப்படி குவிஞ்சு இருக்குது? ஒரு பக்கம் அதாவது ஆற்றின் இரு கரைகள் போல யானைகளின் உடல்களும் மனித உடல் குவிஞ்சிருக்கு. ஆற்றில் ஓடக்கூடிய ஆற்றில் ஓடக்கூடிய வெள்ளம் மாதிரி இங்க ரத்த ஆறு ஓடுது. இரவு நேரத்துல பேய்கள் எல்லாம் வருதுங்க. அந்த பேய்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, பனைமரம் மாதிரி பெரிய கால்கள். சரிங்க? அது வாயை திறந்த வாய்க்குள்ள இருந்து வௌவால் பறக்குது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய உருவமுடைய பேய்கள்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய உடல்களெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு. சரிங்க? கால் முட்டி எலும்பை எடுத்து மண்டை ஓட்டுக்குள்ள இருக்க மூளையெல்லாம் எடுத்து ஸ்பூன் மாதிரி யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சரியா? இப்போ அங்க வரக்கூடிய காளி தெய்வத்துக்கிட்ட இந்த பேய்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும். ஸோ காளிக்கு கூழி கூறியது அப்படின்னு ஒரு பகுதியெல்லாம் உண்டு. சரிங்க? ரங்கித்து பண்ண முன்னாடி இருந்துச்சுங்க. நமக்கு இப்போ இருக்குல்ல, இந்த பாட்டும் இதுக்குள்ள மீனிங் தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஸோ இப்போ ஜெயங்கொண்டர்னா யாரு, என்ன எழுதியிருக்கிறாரு? சரியா? இப்போ பரணினா என்னன்னு பார்த்தோம், பரணி இலக்கியங்கள்லாம் என்னன்னு பார்த்தோம், பரணி இலக்கியங்கள் என்னென்ன எழுதப்பட்டிருக்கு, பரணி யாருக்கு பாடுவாங்க, ஸோ முதல் பரணியான கலிங்கத்து பரணி எப்படி இருக்கும், சரியா? ஸோ ஜெயங்கொண்டர் எப்படி பாடியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரிங்க? ஓகே. ஸோ இன்னைக்கு கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். சரியா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஆன்சர் பண்ணிடுங்க, மறந்துடாங்க. சரியாங்க? ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு அடுத்த கிளாஸில் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.